வணக்கம் நண்பர்களே. பாலிடிக்ஸ், அரசியல். இந்த அரசியல் இதை பற்றி நம்மளை நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணுவோம். அரசியல் கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணுவோம், எலெக்ஷனை பற்றி பேசுவோம், அரசியல்வாதிகளை பற்றியும் நம்ம பேசுவோம். நம்மள நிறைய பேர் இந்த அரசியலை எப்படி பார்க்குறோம்? அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஒரு சுயநலத்துக்காக தான் வராங்க, இதில் நல்லவங்க அந்த அளவுக்கு கிடையாது, அரசியல் அப்படிங்கிறதே ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்காக தான் எடுக்கப்படுது, சிம்பிளாக சொல்ல போனால் அரசியல் அப்படிங்கிறதே ஒரு சாக்கடை, இப்படின்லாம் நம்மளை நிறைய பேர் சொல்லுவோம். அப்போது நம்மள நிறைய பேர் அரசியல் அப்படிங்கிறதைய எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்னா, பொது வாழ்க்கை சம்மந்தமான இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், எலெக்ஷன், இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம அரசியல் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். இது சரியா இல்லை தப்பா? சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு புரிதல் தப்பு அப்படின்னா உண்மையான அரசியல் அப்படிங்கிறது என்ன? பாலிடிக்ஸ், அரசியல், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் உங்களுடைய அகாடமிக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது அரசியல், பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது பேசிக்காக என்ன? அரசியல் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அதிகாரம் சார்ந்த உறவுகள் இருக்கோ, எங்கெல்லாம் அதிகாரத்துக்கு போட்டி இருக்கோ, அங்கெல்லாம் அரசியல் இருக்கும். wherever there is a power structured relations, wherever there is a competition for power, there will be politics. ஓகேங்களா? பாலிடிக்ஸ் எங்க எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே நம்மளால பாலிடிக்ஸை பார்க்க முடியும். ஒரு தேன் கூட்டில் கூட பாலிடிக்ஸ் இருக்கும், ஒரு குவீன் பீ இருக்கும், ஒர்க்கர் பீ இருக்கும், ஒர்க்கர் பீக்கு ஒரு வேலை இருக்குது, குவீன் பீக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இந்த மாதிரி விலங்குகள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கும். அதே போல் சொசைட்டியில் இருக்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லுமே அரசியல் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அரசியல் இருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த ஹெட் இருப்பாங்க, ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் இருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே இந்த அரசியல் இருக்கும். ஒரு பவர்டு ஸ்ட்ரக்சர் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு ஹைரார்கி இருக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படின்னு இருக்கும். மேலே கீழே அப்படின்னு சொல்கிறது அதிகாரம் சார்ந்து ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாமே அரசியல் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் அந்த மாமியார் பார்த்தீங்கன்னா மருமகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, மருமகள் மாமியாரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்பா அவங்களுடைய மகன்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாரு, மகன்கள் அவங்களுடைய அப்பாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இதிலெல்லாம் என்ன புரியுது? இங்கெல்லாம் பவர் ஸ்ட்ரக்சர்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் அதிகாரத்துக்கான போட்டி இருக்குது. அப்போ இந்த இடத்துல எல்லாமே பாலிடிக்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் இருக்கும். அடிமட்டத்தில் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே இன்னும் சீனியரான அதிகாரிகள் இருப்பாங்க, ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, மேனேஜர் அவருக்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அதிகார ஒரு உறவுகள் இருக்கும். அந்த நிறுவனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் நடக்கும், அதில் அந்த யூனியன் லீடரை செலக்ட் பண்ணுவாங்க, யார் அடுத்த மேனேஜராக வர்றது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இதுவும் அரசியல் தான். இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இருக்கும். பியூரோக்ரஸி, அரசு இயந்திரம், இதுலேயுமே இருக்கும். மேலே ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆரம்பித்து கீழே இருக்க பியூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கும் இல்லையா? ஸோ கிளாஸ் ஏ ஒர்க்கர், கிளாஸ் பி ஒர்க்கர், கிளாஸ் சி ஒர்க்கர், கிளாஸ் டி ஒர்க்கர், அப்படியே அந்த அதிகாரம் இருக்கும். கீழே இருக்கவங்கலாம் மேலே இருக்கவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்கும், யார் வேகமாக அடுத்தடுத்த அந்த ஹைரார்கியை ரீச் பண்ணுறது அப்படின்ற ஒரு போட்டி இருக்கும். இங்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸி, இதுலேயுமே அந்த அரசியல் அப்படிங்கிறது இருக்கும். இராணுவத்துலேயும் அரசியல் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் அரசியல் இருக்கும். ட்ரைபல் சொசைட்டி, இதில் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கும். அந்த ட்ரைபுக்குன்னு ஒரு சீஃப் இருப்பார், அவர் ஒரு கிங்காக இருப்பார், இல்லை ஒரு வாரியராக இருப்பார். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஒரு அதிகாரம் சார்ந்த உறவு இருக்கும், அந்த அதிகாரத்துக்கும் போட்டி இருக்கும். அடுத்து வரப்போகிற வாரியர் யார், அந்த ட்ரைப்ஸில் இருக்க ஃபீமேல்ஸ் எல்லாம் யார் அப்ராப்ரேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ்குள்ளேயுமே ஒரு விதமான ஒரு போட்டி இருக்கும். அப்போ எங்கெல்லாம்
அதிகாரத்துக்கு போட்டி இருக்கோ, அதிகாரம் சார்ந்த ஒரு உறவு இருக்கோ, அங்கே எல்லாமே அரசியல் இருக்கும். நான் சொன்னது போல் விலங்குகள் கிட்ட கூட அரசியல் இருக்கும். இப்போ சிங்கங்கள் இருக்குன்னா அந்த சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்கும். அதில் ஒரு ஆல்ஃபா மேல் இருக்கும், ஒரு ஃபீமேலும் இருக்கும். அது வந்து அந்த பேக்கை வந்து ஹெட் பண்ணும். இந்த மாதிரி விலங்குகள் கிட்ட கூட நீங்கள் அரசியலை பார்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அரசியல் அப்படிங்கிறது வெறும் எலெக்ஷன், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது. பாலிடிக்ஸ், அரசியல் அப்படின்றது ஒரு கான்செப்ட். நான் சொன்னது போல் ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு உறவு. இந்த பாலிடிக்ஸில் எப்பவுமே ஒரு ஹைரார்கி இருக்கும். அந்த அதிகாரத்தை வச்சு நீ மேலே நீ கீழே அப்படின்றத அதில் நிர்ணயம் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் நீங்கள் இதை பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே அரசியல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அரசியல் எங்கெல்லாம் இருக்குது? யாரெல்லாம் அரசியல்வாதிகள்? எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். நீங்கள், நான், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர், பேங்க்கில் வேலை செய்கிறவர், முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லீடர், எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். ஓகேங்களா? அப்போ அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க கட்சி நடத்துகிறவங்க, எலெக்ஷனில் நிற்கிறவங்க மட்டும் கிடையாது. இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். அப்போ வந்து அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அப்போ அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னா கிட்டத்தட்ட மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்ம சாக்கடை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கெல்லாம் அந்த பவருக்கு அந்த காம்படிஷன் தேர்ஸ்ட் இருக்கும், அங்கெல்லாம் இன்இக்வாலிட்டி இருக்கும், டிஸ்கிரிமினேஷனும் இருக்கும், அநீதி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி உள்ள கூட அநீதி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கவனம் இருக்கும், இன்னொருத்தருக்கு கவனம் இருக்காது. ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க ரிசோர்ஸஸை அப்ராப்ரேட் பண்ணி போயிடணும்னு நினைப்பாரு. ஒரு ஃபேமிலியில் 5 மகன்கள் இருக்காங்கன்னா ஒரு மகன் அந்த சொத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைப்பாரு. ஓகேங்களா? அப்போ இங்கெல்லாமோ அந்த அரசியல்ங்கிறது இருக்கும். அப்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், எலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அதிகாரம் சார்ந்த உறவுகள் இருக்கோ, அதிகாரத்துக்கான போட்டி இருக்கோ, அங்கே எல்லாமே அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் காலப்போக்கில் ஏன் நம்ம அரசியல்னாலே இந்த கட்சிகளையும் எலெக்ஷன்ஸையும் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்ரலாக அரசியல் அப்படிங்கிறது பப்ளிக் லைஃப், அது இல்லாமல் எலெக்ஷன்ஸ், இதை வச்சே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஆயிடுச்சு. செகண்டு, இதனால தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ அரசியல்னாலே இந்த எலெக்ஷன்ஸ், அரசியல்வாதிகள் தான் அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. ஆனால் இது மட்டும் அரசியல், நான் சொன்னது போல் அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்கும். சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சில அமைப்புகள் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளாக இருக்காது, அரசியல்வாதிகளாக இருக்க மாட்டாங்க, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ், ஆயுதம் ஏந்திய இந்த அமைப்புகள் கூட பார்த்திங்கன்னா அவங்க கையில் அதிகாரத்தை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமும் அரசியல் இருக்குது. சரியா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.